கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உடைய வார்த்தையினால் உண்டாக்கின தேவன், நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க. உடைய வார்த்தை எங்களுடைய இதயத்தில் எழுதும்படியாக, அதன்படி நாங்கள் கீழ்ப்படி நடந்து 30, 60, 100 கனி கொடுக்கும்படியாகவும் தகப்பனே நீர் எங்களை வழிநடத்துவதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. உடைய கிருபை நாள் வழிநடத்தும் கற்றுக்கொள்கிறோம். எங்கள் ரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நம்முடைய வேதத்திலிருந்து யோவான் 6:13. இந்தபடி அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். கடைசி பகுதியில் போட்டிருக்கு, மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய நிரப்பினார்கள். ஸோ இந்த 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 சம்பவம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பையன் அவனுடைய சாப்பாட்டு மதிய உணவிற்காக அவன் கொண்டு வந்தான் ஒரு 2 மீனும் 5 அப்பங்களும். அதை இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் கொடுத்தான். அது கர்த்தருடைய கரத்தில் கொடுத்ததுனால கர்த்தர் அதை பன்மடங்காக ஆசீர்வதித்து அது 5000 பேருக்கு போஷித்தார். இதில் இந்த 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 சம்பவத்திலேருந்து அந்த சின்ன பையனுக்கும் அந்த 12 சீடர்களுக்கும் இருக்க வித்தியாசத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு கொஞ்சம் காரியங்கள், ஒரு 3 காரியங்கள் மட்டும் நினைக்கிறேன். இந்த இந்த சம்பவத்திலேருந்து அந்த சீடர்கள் வந்து என்னென்ன செஞ்சாங்க, 3 காரியங்கள். முதலாவது காரியம், அந்த பிரச்சனையிலிருந்து அந்த சீடர்கள் தப்பிச்சு போக பார்க்குறாங்க. இது மார்க் 6:36 பார்த்தீங்கன்னா, புசிக்கிறதுக்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை, ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அங்கே இருக்க மக்கள் எல்லாரையும் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய திட்டம் எப்படின்னா, நம்ம அந்த இடத்துல இருந்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அதை கர்த்தர் இடத்துலேருந்து அவர் அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் வச்சுருக்காரோ அதை நாம் பெற்று மக்களுக்கு கொடுக்கணும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். இயேசு கிறிஸ்து அப்படி தான் செஞ்சார். அந்த சின்ன பையன்கிட்டேருந்து அந்த 5 அப்பம் 2 மீனை வாங்கி தேவனிடத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி அதை மக்களுக்கு கொடுத்தார். அதுபோல தான் நம்மளும் அந்த பிரச்சனைக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் நடுவில் நம்ம இருந்து அதை ஃபேஸ் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவிலிருந்து பெற்று நம்ம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. அது கர்த்தர், அப்போது நம்ம விசுவாசத்தில் வளர முடியும். அப்படியாக தான் என்ன கர்த்தர், இது ஒரு சிறு சாட்சி. இங்கே கர்த்தர் என்னை இந்த தேசத்தில் இருக்கும்போது நான் ஒரு மோல்ட் டிசைனராக இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் இந்தோனேஷியாவுக்கு போகும்போது கர்த்தர் அந்த இடத்துல என்ன இன்ஜினியரிங் மேனேஜராக உயர்த்தினார். ஆனால் இங்கே நான் பார்த்துட்டு இருந்த வேலை வந்து, இப்போது என்னுடைய வேலையில் வந்து ஒரு 10 பகுதி இருக்குன்னா அதில் ஒரு சின்ன பார்ட் தான் இங்கே நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அங்கே வேலை பார்க்குறது அந்த 10 பகுதியும் நானே பார்க்கணும், அந்த மாதிரி வேலை. ஆனால் இங்கே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு இந்த ஒரு பகுதி தான். ஆனால் அங்கே போய் அந்த 10 வேலையும் செய்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தார். இன்றைக்கு வரைக்கும் 3 வருஷமாக அந்த கம்பெனியில் நிலைச்சிருக்கும்படியாக அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் தைரியமாக நின்னதுனால எனக்கு அந்த விசுவாசத்தில் வளரும்படியாகவும் கர்த்தரை கிருபை பாராட்டினார். நீங்களும் அப்படியாக செய்யுங்க, கர்த்தரை உங்களுடைய விசுவாசத்தில் வளர செய்வார். 2வது பாயிண்ட்டு, மார்க் 6:38. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் அனுப்பியிருக்கிறேன். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அந்த சீஷர்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட என்ன இருக்குன்றது தெரியல. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், போய் பாருங்கள்னு. ஸோ நம்மக்கிட்டையும் நம்ம கர்த்தர் தாளந்துகளை கொடுத்துருக்கார். அந்த தாளந்துகளை நாம் போய் பார்க்கணும், என்ன தாளந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த தாளந்தை நம்ம கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கும்போது கர்த்தர் அதை பல மடங்காக ஆசீர்வதித்து அதை பயன்படுத்தும்படியாக உதவி செய்வார்.
அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். அந்த இதில் வந்து போய் பார்க்கணும். 2வது. 3வது, அற்பமான ஆரம்பங்கள் அற்பமாக அசட்டை செய்யக்கூடாது. யோவான் 6:9. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். ஸோ இத்தனை ஜனங்களுக்கு ஏமாத்திரம்னு அந்த ஒரு சின்ன காரியத்தை அந்த இடத்துல வந்து பிலிப்பு சொல்கிறாரு. நம்மக்கிட்ட இருக்கிற அந்த குறைகளை தான் நம்ம பார்ப்போம். ஆனால் கர்த்தர் இடத்துல நிறைவான ஆசீர்வாதம் இருக்குது. கர்த்தர் அவர் விருப்பப்படுறார். நம்ம வந்து அவர்கிட்ட கேட்கணும். அவர் அந்த குறைகளை வந்து நிறைவாக்குவார். நம்ம எப்போ அவர்கிட்ட கொடுக்குறோமோ அப்போ அந்த காரியங்கள் நிறைவாகும். அந்த நம்மக்கிட்ட இருக்க காரியங்களை கொடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். சகரியா 4:10 சொல்லியிருக்கபடி ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? நம்ம இந்த அற்பமான நாளை அசட்டை பண்ணாதபடி நம்மகிட்ட இருக்கிற காரியங்களை கர்த்தரிடத்தில் கொடுப்போம். நம்ம இதில் முக்கியமான என்ன பார்க்க வேண்டியதுன்னா, நம்ம இயேசு கிறிஸ்து இஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ் சக்ஸஸ் தான். ஸோ இயேசு உங்களுடைய பேரை போட்டுக்கோங்க. நீங்கள் இஸ் ப்ளஸ் இயேசு கிறிஸ்து இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். அந்த வெற்றியுள்ள ஜீவியத்துக்கு எப்போவுமே இயேசு கிறிஸ்துவும் நம்மளும் இணைஞ்சு இருக்கும்போது தான் வெற்றியுள்ள ஜீவியம் வாழ முடியும்.